ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மல்லி திணை பொங்கல். ரீல்ஸில் இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக பச்சரிசியில் செஞ்ச மல்லி பொங்கல் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி நான் திணை அரிசியில் இந்த பொங்கலை செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் திணை அரிசி தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பொங்கல் வீடியோக்காக நான் கொஞ்சம் ஜாஸ்தி நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சுருக்கேன். வழக்கமாக அப்படி செய்கிறது கிடையாது. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது நான் சின்ன கப்பால் 1 கப் அளவு திணை அரிசி எடுத்திருக்கேன். நான் ஒரு ஆளுக்கு தான் செய்கிறேன்றதுனால கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவு அரிசி எடுத்தாச்சு. அதே மாதிரி அதே டம்ளரால் ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊறுனுச்சுன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த திணை கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடும் பொழுது அங்கங்கே நரன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சோம்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் ஒரு மசாலா தான் அரைக்க போகிறோம். கொஞ்சம் மல்லித்தழை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவு, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, இதுதான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம தாளிப்புலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் வசதியோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம இதை தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணின்னு நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ பொங்கலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது டக்குன்னு உப்பு அதிகமான மாதிரி ஆகிடும். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம போயிட்டு இந்த மல்லித்தழையை அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முதலே அரைச்சி வச்சோம்னா கலர் மாறிடும். அதனால் இப்போ நம்ம மிக்சியில் அதை அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இப்போது நம்ம அரைச்சிட்டு இந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா தாராளமாக, நமக்கு குழையே இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் 4 விசில் 5 விசில் தாராளமாக இதை விட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், பார்க்கும் பொழுதே கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம விசில் போட்டுடலாம். இப்போது மூடியாச்சு. நம்ம ஒரு 4 விசிலை விட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போது விசில் வந்துடுச்சு. இந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இந்த மாதிரி தான் வெந்து வரும். நம்ம கரண்டி வச்சு அதை இன்னும் நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா சாஃப்டாக போயிடும் அந்த பொங்கல் எல்லாமே. இப்போ பாருங்கள், நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து அதில் சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் இவ்வளோலாம் சேர்க்க மாட்டேன். வீடியோக்காக கொஞ்சம் சேர்த்தது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ரொம்ப ஹீட் அதிகமாக வச்சுட்டேன். அதனால் எனக்கு முந்திரி பருப்பு கருகிடுச்சு. இந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு அது உடனே கருகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக அதை பார்த்துட்டு நம்ம இந்த பொங்கலோடு சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுக்க வேண்டியதான். ஆல்ரெடி தாளிப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே கொடுத்துட்டதுனால வேறு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பசங்க அந்த மல்லியாக இருக்கட்டும், கருவேப்பிலையாக இருக்கட்டும் தூக்கி தூரவும் போட முடியாது. எல்லாமே சூப்பராக அதுலேயே வந்துடும். அவங்களும் சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போது பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு சாம்பார் தான் எடுத்திருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட மல்லி பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பொழுதும் கொடுங்க. தேங்க்யூ.